பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் வந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் இந்த இடத்துல தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பயபக்தியோடு தேவனுக்கு முன்பாக நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராய் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆபிரகாம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களின் தேவனாக கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை, உம்முடைய பிரச்சனை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நடத்தி வருவதற்காக உமக்கு நாங்கள் மனதார நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே என் அரணுமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் நடத்தினரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்களை, எங்கள் சன்னதிகளை, எங்கள் பிள்ளைகளை எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபையினால், இரக்கத்தினால், உம்முடைய அன்பினால், தயவுனால் எங்கள் குடும்பங்களை ஆதரித்து அரவணைத்து ஆசீர்வதித்து எல்லாவித உம்முடைய நன்மையினால், கிருபையினால் எங்களை நடத்தி வந்ததுக்காக எல்லாம் நன்றி சொல்லுவோம், எல்லாம் நன்றி சொல்லுவோம். உங்களை நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக, நடத்தின ஒவ்வொரு தயவுக்காக, உங்களை போஷித்ததற்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுவோம். எல்லாம் ஆவியில் நிரம்பி நல்ல அந்நிய பாஷையில் பேசி தேவனை தொழுது கொள்ளுங்கள், தேவனை தொழுது கொள்ளுங்கள். அவரை தொழுது கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை முகத்தை பார்ப்பதற்காக, தரிசிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற சாட்சி பெற்றவர்களாய் நீங்களும் நானும் காணும் படியாக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், திரியோக தேவனாக கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே என் பெலனாயின தேவன், நீரே எனக்கு கோட்டையுமான தேவன், நீரே என் பரிகாரியான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரே இயேசு நாதரே உம்மை போற்றுகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே எங்கள் சபை ஆசீர்வாதமாக நடத்துங்கப்பா, எங்கள் திருச்சபை ஆசீர்வாதமாக நடத்துங்க ஆண்டவரே, தடையில்லாமல் நடத்துங்க ஆண்டவரே, ஜெபத்தோடு நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும், விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும், ஜெபத்தில் தாங்குகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஆசீர்வாதமாய் நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீஷா கா தானா ராபா பா கா லாபா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்த தேவனே, கிருபாசனப்பத்தில் இருக்கிற தேவனே, எங்களுக்காக அடிக்கப்படுகிறவரே, நொறுக்கப்படுகிறவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துங்க, எல்லாம் மகிமைப்படுத்துங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை எவ்வளோ அழகாய் நடத்தினீரே, நேர்த்தியாய் நடத்தினீரே, பாதுகாப்பாய் நடத்தினீரே ஆண்டவரே, தயவாய் நடத்தினீரே, கிருபையாய் நடத்தினீரே, எந்தவித தீய சக்திகள் மேற்கொள்ளாமல் நடத்தினீரே. ஹல்லேலூயா. எல்லாம் மகிமைப்படுத்துங்க. உங்கள் ஆண்டவர் நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக, நம் ஆண்டவர் நடத்தின ஒவ்வொரு தயவுக்காக, அவருடைய கிருபைக்காக எல்லாம் மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய நாமம் ஆண்டவரை மகிமைப்படும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகள் 1000, நீர் செய்ய போகிற நன்மைகள் ஆண்டவரே பல 1000ஆய் இருக்கிறதப்பா. எண்ணி முடியாத அளவுக்கு எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தீரே, எண்ணி முடியாத அளவுக்கு எங்கள் குடும்பத்தை நடத்தினீரே, எண்ணி முடியாத அளவுக்கு எங்கள் குடும்பங்களை தயவாய் பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திருச்சபையில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே வருகிற ஜனங்கள் துரிதமாய் கொண்டு வந்ததுக்கு நன்றி. ஆபத்து இல்லாமல், விபத்து இல்லாமல், தடை இல்லாமல் அன்றைய எங்கள் ஜெபங்களை கேட்டு, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் வாஞ்சையை கேட்டு, தடையில்லாமல், பாபத்தில்லாமல் இந்த இடத்துல தொழுது கொள்வதற்காக, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கிருபையாக உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்தீரே. நன்றி அப்பா. இன்னும் எத்தனையோ ஜனங்கள், சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள், வருகிற ஜனங்கள், வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், புறப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கிருபையினால், தயவுனால், பாதுகாப்பினால், தேவ தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு
கேட்டு உம்முடைய சமூகத்தோடு ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற ஜனங்களோட ஒரு எதிர்பார்ப்பு, அவங்க தேவைகள் பாடி துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து உமக்கு நன்றி பலிகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் தயவாக ஏறெடுக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் ஆவியானவர் அன்றைய அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் அவங்களுக்கு பலமாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள அன்றை இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேக தைல நிரப்புவீராக, அந்நிய பாஷையில் நிரப்புவீராக ஆண்டவரே. தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. வரக்கூடிய காரியங்கள், நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து, இனி நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக, அடியனோடு பேசுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபை பக்தி விருத்தி அடையணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக இந்த சபை பக்தி விருத்தி அடைவதற்கு ஆண்டவர் நான் பிராயசப்பட்டு ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரை எனக்குள்ள ஒரு மன ஆவி தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஆராதிக்கிற இந்த சபை நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடையணும், பக்தி விருத்தி அடையணும். இளம் விசுவாசிகளுக்கு உமக்கும் பிரியமாய் சாட்சியாய் நாங்கள் நடந்து கொள்வதற்கு ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி. இயேசு ராஜாவே உமக்கு நன்றி. திரியோக தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. பாடி துதிக்கும் போது தெய்வீக சுகம் உண்டாகணும். பிசாசு பிடியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் விடுவிக்கணும். வியாதிஸ்தவர்கள் குணமாகணும். ஆண்ட சரீரத்தில் பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் இயேசுவின் நாமத்தினால், உடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே பிள்ளைகள் பாடி துதிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தினால உடைய பிள்ளைகளை நிரப்பணும் ஆண்டவரை. ரீ ஹா ஹா தூ நா ராக்கா லாபோ ரீ தானா ஷாக்கா தானா ரீ ஹாந்து நா ராக்கா லாபா தேனி ரீபி பாக்கா லாபோ. நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். வல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கணும். குழந்தைகள் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றுவீராக. வாலிப பிள்ளைகள் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பெற்றோர்கள் மேலே, கணவன் மனைவி மேலே ஒரு அபிஷேகத்தில் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு குழந்தைகளை வசனத்திலே நடத்துவீராக, அபிஷேகத்தில் நிரப்புவீராக, அந்நிய பாஷையில் நிரப்புவீராக, தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. ஜெபத்தில் வளர ஆண்ட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக ஆண்டவரே. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவ நாம மகிமைப்படணும். தேவ நாம மகிமைப்படணும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவ ஆவியானோட அபிஷேக தைலத்தில் நிரப்பணும். இந்த சபை நிரப்பணும். ஹல்லேலூயா. வருகிற ஜனங்கள் துரிதமான நேரத்தில் கொண்டு வாங்க, தடையில்லாமல் கொண்டு வாங்க. ஆண்ட சபை நிரம்பணும். ஆண்ட ஆத்துமாக்கள் பெருகணும். ஆண்ட சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படணும். ஆதி அப்போஸ்தலர்கள் சபைகளை போல நாங்கள் ஆராதிக்கிற இந்த சபையை நிரப்புவீராக, நடத்துவீராக, போஷிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்றென்றைக்கும் தங்குகிற ஸ்தலம் ஆண்டவரே. நீர் என்றென்றைக்கும் வாசம் செய்கிற ஸ்தலம். நீர் என்றென்றைக்கும் எங்களோடு ஜீவிக்கிற ஸ்தலமாய் இதை மாற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய ஜனங்களை கொண்டு ஒரு அற்புதம் நடத்துவீராக. உம்முடைய ஜனங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை செய்வீராக. இதனால் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. அன்றைய சங்கீத வாசிக்கும் போது ஒரு வேத வசனத்தை ஒவ்வொரு வசனமும் தியானிக்கிற, அதை அதன்படி நடக்கிற, கீழ்ப்படுகிற, விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அறிவிப்பு வாசிக்கும் போது கீழ்ப்படிந்து அந்த அறிவிப்புக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவரே அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படியாக கீழ்ப்படிந்து அதன்படி ஆண்டு நடக்க அர்ப்பணிக்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. உயிருள்ள சாட்சி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்த நன்மைகளை குறித்து, அற்புதமான காரியத்தை குறித்து, நடத்தி வந்த பாதைகளை குறித்து உம்முடைய பிள்ளைகள் உயிருள்ள சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. இதனால் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். எங்களுடைய நாமம் அல்ல, எங்களுடைய பெருமை அல்ல, மேட்டின்மை அல்ல. தகப்பனே, நீர் ஆண்டவரே எதற்காக எங்களை அழைத்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ எங்கள் கொண்டு நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடியனோட நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை தேவ செய்தியாக உம்முடைய வார்த்தைகளை, பலனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எங்களை பிரயோஜனப்படுத்துகிற வார்த்தை, எங்களை சாட்சியாய் நடத்துகிற வார்த்தை, பரலோகத்துக்கு நேராக ஜீவனுள்ள வழியை காண்பிக்கிற வார்த்தையாய் அடியனோட நாவிலிருந்து நீர் பேசுவீராக ஆண்டவரே. மாம்சத்தை மகிமைப்படுத்தாதபடி, மனுஷனை பிரியப்படுத்தாதபடி, அழைத்தவராக உம்மை மாத்திரம் பிரியப்படுத்துகிற சத்திய வார்த்தையை வெளிப்படுத்துகிறாங்க.
அல்லேலூயா. இந்த சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகள் எடுத்து போடுங்க, எல்லா தடைகள் எடுத்து போடுங்க. பிள்ளைகள் உழைத்து ஜெபித்து உமக்கென்று ஊழியத்திற்காக கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையும் தசம பாகத்தையும் பல ஆயிரங்கள் லட்சங்களாக பெருக பண்ணும்படியே ஜெபிக்கிறேன். அவங்களுடைய வேண்டுதல் தேவைகள் எல்லாம் இதன் நிமித்தமாக உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவனாக நீர் பிரியமாய் இருக்கிற அந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஊற்றப்படும்படியே ஜெபிக்கிறேன். உற்சாகமாய் ஆண்டவர் விதைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது நிமித்தமாக உம்முடைய ஊழிய தேவைகள் ஆண்டை சந்திக்கப்பட கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் குழந்தைகளும் வாலிப பிள்ளைகளும் ஆண்ட அபிஷேகத்தில் நிரப்புவீராக. ஆண்டவரே, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எந்த தடைகள் இல்லாமல், யாதொரு தடை செய்கிற ஆவிகள் உள்ள நுழையாதபடி, எந்த கிரிகளோட ஆவிகள் மேற்கொள்ளாதபடி, எந்த சத்துருக்கள் எங்களை தாக்காதபடி, ஆண்டவரே, சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், என் ஜனங்களோட ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எந்த கிரிகளோட ஆவிகள் மேற்கொள்ளாமல் கர்த்தர் அவைகளெல்லாம் இப்பொழுது கட்டி அப்புறப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஜெபிக்காத ஒவ்வொரு காரியம் நீர் அறிந்தபடியினாலே ஆம் என்று ஆமீன் என்று நிறைவேற்றுவீராக. எங்கள் தகப்பனாக நீர் உங்களுடைய பிள்ளைகளோட விசுவாசத்தில் ஆண்டவர் வருகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வாதம் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவாக உடைய வல்லமையில் எங்கள் நாமத்தினால் நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கேன். எங்கள் ஜீவன் தந்த பரம பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாம் மகிமைப்படுத்தி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருவோமாக. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆமீன். எவ்வளோ பேர் நல்ல உற்சாகமாக ஜெபிச்சிங்க, எவ்வளோ பேர் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்க. கர்த்தர் நமக்கு நன்றி உள்ள தேவன், நன்றி மறவாத தேவன், நன்மை செய்கிற தேவன். அதனால தான் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட குளிர் என்று பாராதபடி, பனி என்று பாராதபடி, சரீர பலவீனம் என்று பாராதபடி, பலவிதமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி காணிக்கை செலுத்துவதற்காக, நன்றியின் பலத்தாண்டு காணிக்கை செலுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் கண்மணி போல நடத்தினீரே, கரம் பிழித்து நடத்தினீரே, கைவிடாமல் நடத்தினீரே, தயவாய் நடத்தினீரே. எத்தனை எதிர்ப்புகள் எதிராய் வந்தாலும் கூட சேனைகளின் கர்த்தர் முன்னே சென்று அந்த பயப்படாதபடி, நாங்கள் பயப்படாதபடி அவைகளெல்லாம் நிர்மூலமாக்கி நீரே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த பாடல் வழியாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி நான் பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்தார். என் கரத்தை பிடித்து கைவிடாமல் தயவா என்னை ஆசீர்வாதமாக நடத்தினார். நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோமா? கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் பாதுகாத்தார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து
நான் பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. துன்பங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் சூழ்ந்து என்னை நெருங்கினாலும் என்னை பாதுகாக்கிற தேவன் என்னோடு இருப்பதினாலே கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. விசுவாசிக்கிறோம் நாமின் சொல்லுமா? துன்பங்கள் எந்தன் வாழ்க்கையிலே சூழ்ந்து என்னை நெருங்கினாலும் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருங்கினாலும் கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே நன்றி சொல்லி நான் பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். மேகங்கள் மீது இயேசு ஒரு நாள் வருவார், என் கண்ணீரை துடைத்து நான் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலனை கொடுப்பார். கர்த்தாதி கர்த்தரே தேவாதி தேவனே எனக்குள்ள வாரும் என்னை அழைத்து சொல்லுவீராக என்று சொல்லுமா? மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. என் கண்ணீரை துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகிறாரே. என் கண்ணீரை துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகிறாரே. நல்லவரே சர்வ வல்லவரே நன்மையில் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. அல்லேலூயா. நல்ல தேவன், வல்லமையுள்ள தேவன், உங்களுக்கும் எனக்கும் நல்ல காரியத்தை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவரை மறவாதபடி அல்லேலூயா அவர் மறவாதபடி நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள என்னுடைய உதடுகளினாலே கர்த்தராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல உம்முடைய வசனத்தை நான் உட்கொண்டு திருப்தி அடைகிறேன். தினமும் உம்மை துதிக்கிறேன், தவறாமல் நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தினமும் என்னுடைய உதடுகள் துதிக்கணும், என் தகப்பனாக கிறிஸ்துவை மறவாமல் நான் ஆராதித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. என் தேவாதி தேவனாக கிறிஸ்துவை நான் தேடுவேன். ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு மகிமையோடு பிரசன்னத்தோடு அவருடைய மகிமையின் வாஞ்சையை நான் வாஞ்சிக்க விரும்புகிறேன். அவருடைய பிரசன்னத்தை நான் உணர விரும்புகிறேன். அவருடைய அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொள்வதற்காக வாஞ்சையோடு வந்திருக்கிறேன். உங்களுடைய வல்லமையினால் வரங்களினால் ஆண்ட நிரப்பம்படியாக காண வந்திருக்கிறேனப்பா. இயேசுவே என்னை ஆனந்த சந்தத்தோடு ஆனந்த மகிழ்ச்சியோடு ஆனந்த கீதத்தோடு உமக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடல் வழியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? உற்சாகமாக சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்துமா?
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் இயேசுவை மாத்திரம் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு நான் உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தவறாமல் நான் ஜெபிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, என் உயிரிலும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உங்கள் உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் என் உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனின் என் தேவன் நான் தேடுவன் ஆர்வமுடன். தேவனே என் தேவன், தேடுவன் ஆர்வமுடன். உந்தன் மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமையை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய வல்லமை வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன், உந்தன் வல்லமை காண்கிறேன். நான் ஆனந்த உள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தான் என் துணையான், உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானே, ஆமென். களி கூறுவேன். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டே, உந்தன் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், என்னமோ வலக்கரம் தாங்குதையா. உந்தன் வலக்கரம் தாங்குதையா, உந்தன் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். என் கைகளை தினமும் உயர்த்துகிறேன், இயேசு நாமத்தை சொல்லி சொல்லி. கைகளை நான் உயர்த்துகிறேன், நாமம் சொல்லி சொல்லி. என் படுக்கையில் நினைக்கிறேன், இரவிலே ஜெபிக்கிறேன். அப்பா, சமூகத்திலே ஜெபிக்கிறேன். இரவில் தியானிக்கிறேன், தினம்
இரவில் தியானிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை வசனத்தை உட்கொள்கிறப்பா. தினம் ஜெபிக்கிறேன், தவறாமலே ஜெபிக்கிறேன். நான் தினம் துதிக்கிறேன், தவறாமல் நான் ஜெபிக்கிறேன். ரெண்டு கரவு உள்ளவங்க கைகளை தட்டி அப்பாவை சந்தோஷப்படுத்துவோம். இயேசுவை சந்தோஷம் நல்லா படுத்துங்க. இன்றைக்கு சந்தோஷத்தின் நாள். என்ன சந்தோஷத்தின் நாள்? 6 நாட்கள் நமக்கு சந்தோஷம்தான், 7ஆம் நாள் மிகுந்த சந்தோஷம். ஆமீன். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் உலகத்தோடு உறவாடணும், இன்றைக்கு அப்பாவோடு உறவாட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உலக மனுஷனோட உறவாடுகிறதுக்கும் இயேசு கிறிஸ்துவோடு உறவாடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. உலக மனுஷனோடு உறவாடும் போது பாவங்கள் நம்மை தாக்கி கொண்டே இருக்கும், சாபங்கள் மேற்கொண்டே இருக்கும். ஏசப்பா கிட்ட உறவாடும் போது பரிசுத்தத்தினால இரத்தத்தினால எல்லாம் கழுவப்பட்டு மகிமையினால நிரப்பப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் கைகளை நான் உயர்த்தி தினமும் உம்முடைய நாமத்தை சொல்லி நான் துதிக்கிறேன் அப்பா. இரவிலே படுக்கையிலே மட்டுமல்ல, நடு ஜாமத்திலும் நான் துதிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடக்கிறீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. நான் சொல்கிறது நல்லா உங்களுக்கு மீண்டும் புரியும்படியாக நான் சொல்கிறேங்க. தினந்தோறும் எவ்ரிடேஸ், ஒவ்வொரு நாளும் நான் தவறாமல் இரவு நேரத்தில் என் படுக்கையில் படுக்கும்போது ஜெபம், இரவு நடு ராத்திரியில் நான் எழுந்து என் தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக, பிசாசு பிடியில் சிக்கியிருக்கிற ஜனங்களுக்காக, விபச்சாரத்தில் பாலியல் பலாத்காரத்தில் நடு ராத்திரியில் தொந்தரவு பண்ணுகிற அந்த ஆவிகளுக்காக, பிராயணங்களிலே போய்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, சத்துருடைய கிரிகையில் மாந்திரிக கிரிகையில் மந்திரவாதிகள் பில்லி சூனிகள் நிமித்தமாக ஜனங்களை மோசம் போக்காதபடி கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக அற்புதம் அடையாளத்தோடு அவர்களை கட்டும்படியாக தினமும் நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அதுவும் அவங்க மட்டும் கை உயர்த்துக்காங்க. ஒரு நபர் 2 நபர் தான் இருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நானும் அப்படி தான் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன், இல்லாமல் இந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். பாட்டு மட்டும் பாடுன்னா பார்த்தாது. தினமும் நான் பாருங்களேன் படுக்கிறேன். என்ன சொல்லி ஆண்டு விட்டே நம்ம பொய் சொல்கிறோம். ஆண்டு விட்டு என்ன சொல்கிறேன் இப்போ பாருங்களேன். கைகளை நான் உயர்த்துகிறேன், உம் நாமம் சொல்லி சொல்லி படுக்கையில் நினைக்கிறேன், நடு ராத்திரியில் தியானிக்கிறேன். சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? செய்கிறோமா? அப்போ இயேசுகிட்டயே நம்ம என்ன செய்கிறோம்? மக்கள்கிட்ட பொய் சொன்னதும் இல்லாமல் இப்போ என்ன செய்கிறோம்? இயேசுகிட்டயே அவரையே ஏமாத்துறோம். அதான் அர்த்தம். இன்றைக்கி காலையில் கூட 5 மணிக்கு இங்கே ப்ரேயர் நடக்கும்போது, இங்கே 5 மணிக்கு ப்ரேயர் நடக்கும் டெய்லி, ஆண்டவருக்கு தெரியும். 5 மணிக்கு குடும்பமாக நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் கரெக்டாக. அந்த 5 மணிக்கு ஜெபம் பண்ண என் தேவனே என் இயேசுவே அப்படின்னு சொல்லி படுக்கையிலும் நினைக்கிறேன், ராசாமத்தில் உம்மை தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். கேட்டேன், கேட்கிறேன் இல்லை. ஆனால் பாட்டு என்ன சொல்கிறோம்? படுக்கையில் நினைக்கிறேன், நடு ராத்திரியில் எழுந்திருச்சு ஜாமனத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்டயே என்ன சொல்கிறோம்? பொய் சொல்கிறோம். ஆண்டவர் சொல்லி கொடுத்துறார் பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு. ஆனால் யாருக்கு சொல்கிறோம்? அவருக்கே சொல்கிறோம். நம்ம இறுதியம் குத்தப்படணும் இல்லையா? ஆமீன். இப்போ புரியுதுங்களா? நம்ம யாருக்கிட்ட பொய் சொல்கிறோம்? நம்ம அழைத்தவர்கிட்டயே பொய் சொல்கிறோம். இன்றைக்கு நம்ம மாறப்போகிறோம், இயேசுவை போல மாறப்போகிறோம். நம்ம சரீரம் ஒன்றும் ஒடுக்கி போகாது, அதனால் செத்து போக மாட்டோம். நீங்கள் இரவிலே படுக்கையில் நீங்கள் ஜெபிக்கும்போது, நடு ராத்திரியில் ஜெபிக்கும்போது, நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவே,
வலக்கரம் தாங்குதையா, என்னை தினந்தோறும் பாதுகாக்குதையா, தினந்தோறும் பாதுகாப்பீரையா. நம்ம இதை செஞ்சு பாருங்க. தினந்தோறும் உங்கள் படுக்கையில் அவரை நினைச்சு நன்றி சொல்லி படுத்து பாருங்க. இரவில் தான் ஏசப்பா வருவார். வசனத்தில் சில இடத்துல சொல்லுது, இரவில் நான் திருடனை போல வருவேன். எதுக்கு வருவாங்க? ஹாய், ஹவ் ஆர் யூ, நல்லா படுத்து தூங்க, நிம்மதியை தூங்குங்க, நானும் போய் பரலோகத்தில் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரமாட்டார். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம அழைத்து செல்வதற்காக வருவார். கரங்களை தட்ட மாட்டுறீங்களே. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவரோடு கூட என்றென்றைக்கும் வாசம் செய்வதற்காக ஜீவிக்கும்படி அழைத்து வருவார். அப்போது நம்ம என்ன செய்யணும்? படுக்கையிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்க, அவருடைய வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட, நாம் பரிசுத்த உள்ளத்தோடு எந்தவித குற்றம் இல்லாத அளவுக்கு பாவங்கள் முற்றிலுமாய் கழுவப்பட்டேன், மன்னிக்கப்பட்டேன் என்ற நிச்சயத்தோடு உன் படுக்கைக்குள் போ. உன் நித்திரை இன்பமாயிருக்கும். நான் இன்றைக்கு படுக்கும்போது கடுகளவு கூட எந்த பாவம் இல்லை ஆண்டவரே, அவர்கிட்ட நீ சொல்லணும், உத்தரவாதத்தோடு சொல்லணும். நீர் முற்றிலுமாக என்னை மன்னிக்கப்பட்டீர், கழுவப்பட்டேன், உமக்கு முன்பாக நான் சாட்சியாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எனவே உம்மை நம்பி நான் படுக்கிறேன். உம்முடைய வருகை இருக்குமானால் என்னை தயவாய் உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு பாத்திரவானாய் நான் படுக்கப் போகிறேன். உம்முடைய கைகளினாலே, உம்முடைய சிறகுகளினாலே என்னை பாதுகாக்க உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அதுதான் உங்கள் ஜெபம். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும்னா இந்த ஜனமும் இந்த ஜெபம் பாவம் மன்னிக்கப்படுற வரைக்கும் விடவே கூடாது. ஏசப்பா மன்னிச்சிட்டார் என்ற நிச்சயம் 100% உனக்குள்ள ஆவியானவர் பேசுவார். மன்னிச்சிட்டேன்ற அவர் கரம் முன்னாடி நீட்டும். அப்போ தான் உனக்கு விடுதலையோடு நீ படுக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? அசுத்தாவி நம்மளை மேற்கொள்ள வரும். ஆண்டுடைய நிழலிலே களி கூறுவேன் அப்படின்னா அது அவர் என்னை மகிமையாய் என்னை பாதுகாப்பார். நல்ல கனநித்திரை நான் நல்ல உறங்கி நடு ஜாமத்தில் அவருக்கு நன்றி சொல்லவும், ஹல்லேலூயா, அதிகாலையில் எழுந்த அந்த உம்முடைய சமூகத்தில் என்னை நடத்தவும், இந்த நாளை கூட்டி கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லவும், ஆண்டவரே நான் பாத்திரவானாய் நான் நிற்கிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் நான் எதை இழந்தாலும் அப்பாவோட சமூகத்தில் ஜெபம் இழக்கக்கூடாது. என் ஜெபம்தான் என் வாழ்க்கை, என் ஜெபம்தான் இறுதி மூச்சு, என் ஜெபம்தான் என் பேச்சு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை மாற்றமில்லை. உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். எப்படி கூடி வந்திருக்கிறோம்? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கூடி வந்திருக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவருக்கு நான் ஆராதனை செய்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையாய் நான் பேசுகிற வார்த்தை, செயல்படுகிற காரியங்கள், ஆராதிக்கிற இந்த வேலை கர்த்தர் அது அங்கீகரிக்கும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக, அதன் நிமித்தமாக எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், விடுதலை கொடுக்கும்படியாக என்னுடைய ஆராதனை தேவனுக்கு முன்பாக மகிமை, பக்தி, பிரசன்னம், பரிசுத்தம் அவருக்கு செலுத்துவதற்கு கண்களை மூடி ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் உண்மையாக இருப்பீங்க? நீர் செய்த நன்மைகள் ஏராளம். உம்முடைய கிருபை எனக்கு ஒவ்வொரு நாளும் தந்ததுக்கு தாராளம். உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய அன்பிலே நான் நிலை நிற்கவும் உம்மை மாத்திரம் பாடி துதிப்பேன்னு சொல்கிறவங்க 2 கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லி பாடி துதிப்போமா? ஆராதனை 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 உமக்குத்தானே எங்கள் ஆராதனை ஆராதனை உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடு நல்லோடும் உம்மை
ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு மீண்டும் சொல்லுவோமா? உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. எங்கள் ஆவியோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை. எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிப்போமா? எழுந்து நின்று ஆராதிப்போம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம். என் குடும்பத்துக்கு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம். உம்மாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். நாமத்தை ஆராதனை 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 ஆராதனை. ஆவியோடு சொல்லுமா? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டுகளே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. எந்த மனிதனும் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. எந்த மனிதனும் தன்னுடைய பாவங்களை அவனே மன்னித்துக் கொள்ள முடியாது. இவை இரண்டும் ஆண்டவர் நமக்கு ஈவாக, தயவாக, கிருபையாக, இலவசமாக கொடுத்து நம்மை ரட்சித்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு புதிய அனுபவம் வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறார் தேவன். நன்றி சொல்லுமா? நீ தந்த ரட்சிப்பு பெரிதள்ளோ பெரிதள்ளோ. உந்தன் வழிகள் அதிசயம் அற்புதம். நீ தந்த ரட்சிப்பு பெரிதள்ளோ பெரிதள்ளோ. உந்தன் வழிகள் அதிசயம் அற்புதம். எல்லா மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் என் ஆவியே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்போஸ்தலர்கள் கூடியிருந்து ஜெபித்த இடம் அசைந்தது. நாங்கள் ஆராதிக்கிற இடம் அசைய போகிறது. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப உந்தன் பல நடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. தேவ பலன் ஆவியானவரே, நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடையனா ஊற்றுங்க. தேவ ஞானம், தேவ ஞான ஆவி துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு புறப்பட்டு போறீங்க.
என்னை நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. என் குடும்பத்தை என்னையும் மகிழ்ச்சியோடு துதிப்பதற்கு, மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்காக ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. அசைவாடும் ஆவியே அசைவாடு எங்கள் மேல் அசைவாடுகிறாங்க. தூய்மையான இடமசைய இறங்கி வாரோமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த சபைய செய்ய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆவியே தூய்மையே அசைவாடுகிறாங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்பட்டம் நிரம்பட்டம் நிரம்பீராக. அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆருயின் அன்பரே. அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆருயின் அன்பரே. சொல்லுவோமா? அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆருயின் அன்பரே. எங்களை ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினாலே ஆமென். அந்நிய பாஷைகள் எனக்கு இன்றே தாருமே. கேளுங்க கேளுங்க. எனக்கு தினமும் ஆவியில் ஜெபித்திட என் மேல, சபை மேல, குடும்பத்து மேல ஆவியில் ஜெபித்திட எங்க குடும்பத்து மேல அபிஷேகநாதானல் மூட்டும் தேவா ஆருயிரண்டரே. ரகசியம் பேசிட எனக்கு கிருபைகள் தாருமே. தேவ ரகசியம் நடக்கக்கூடிய காரியங்கள், நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து பேச சத்திய ஆவியா என்மேல் வாருமே. சத்திய ஆவியானவர் வரும்போது சகல விதமான சத்தியத்தினால் நடத்துவராக. அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆருயிரண்டரே. அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆருயிரண்டரே. அபிஷேகநாத அனல் மூட்டும் ராபா பாபா ராபா பாபா. எல்லாம் கேளுங்க 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 கேளுங்க. என்னை அபிஷேகம் அப்பா. அபிஷேகம் இல்லாமல் இங்கிருந்து போக மாட்டேன். அபிஷேகம் ஊற்று ஊற்று. குழந்தைங்க சொல்லுங்க கேளுங்க. கேட்கும் போது தான் கர்த்தர் செய்வார். நீங்க கேட்கும் போது தான் கர்த்தர் நிரப்புவார் நிரப்புவார் நிரப்புவார். என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் என்னை நிரப்பும். அந்நிய பாஷையினாலே ஆண்டு பேச நிரப்புவீராக. ஆவியில நிரம்பி ஜெபிக்க என் மேல வருவீராக. தீர்க்க தரிசனம் பேச கர்த்தர் என்னோட பேசுவீராக. சத்திய ஆவியானவரே என் குடும்பத்தின் மேலே, என் மேலே, இந்த சபை மேலே வருவீராக வருவீராக வருவீராக. நிரப்பம் 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 அப்பா. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு இயேசுவுக்கு. உங்களை நிரப்புவதற்காக, நடத்துவதற்காக, உங்களை சுகப்படுத்துவதற்காக, பிசாசுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவ ஆவியின் வல்லமை இறங்குது 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 இறங்குது. தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக
ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. கேளுங்க 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 கேளுங்க. உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. நிரப்பு 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 நிரப்பு. கேளுங்க 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 கேளுங்க. இன்றைக்கு 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 இப்பொழுது 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 நான் அடையாம போக மாட்டேன், நிரப்பப்படாம போக மாட்டேன், இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். நிரப்புங்க ஆண்டவரே. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எல்லா ஆண்டவரும் மகிமைப்படுத்து. குழந்தைகள் 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 கண்களை திறந்து பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களை கவனிக்கிறாரே. ஏசப்பா உங்க உள்ளத்தை பார்க்க விரும்புகிறாரே. உங்கள் உள்ளத்தில் உள்ள அபிஷேகமாய் ஆராதிக்கிற, விசுவாசத்தோடு ஆராதிக்கிற, தேவ பயத்தோடு ஆராதிக்கிற, தேவனுடைய நடுக்கத்தோடு ஆராதிக்கிற கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். எல்லாம் பேசுங்க பேசுங்க பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். சொல்லுங்க, நான் அந்நிய பாஷை பேசும்போது என்னை அழைத்த அப்பா இயேசுவை நான் மகிமைப்படுத்துகிறேன். சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான், பிதாவை மகிமைப்படுத்துகிறான், அவருடைய குமாரனை மகிமைப்படுத்துகிறான், ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறான். நீரே பரிசுத்தமுள்ள தேவன், நீரே மகிமையான தேவன், நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். உம்மை போல் வேறு ஒரு தேவன் இல்லை. நீர் மாத்திரமே பரிசுத்தர், நீர் மாத்திரமே பரிசுத்தர், நீர் மாத்திரமே பரிகாரியானவர், நீர் மாத்திரமே எனக்கு போதும். நீ பரிசுத்தமுள்ளவர். உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை. எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துக. ஒரு குரலாய் ஒரு மனதாய் அப்போஸ்தலர் காலத்தில் அந்த விசுவாச அறிக்கையோடு சொல்லுங்க, இயேசுவே இதுவரைக்கும் 33 கோடி தேவர்களை தேடினதற்கும் உம்மை தேடினதற்கும் ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன், வித்தியாசத்தை பார்க்கிறேன், ஒரு ரட்சிப்பை பார்க்கிறேன், விடுதலையை பார்க்கிறேன், மகிமையை பார்க்கிறேன், உடைய பரிசுத்தத்தை பார்க்கிறேன், உடைய நீதியின் வழியை பார்க்கிறேன். சொல்லுமா, உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? 2 கரங்களை அசைத்து, 2 கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி இயேசுவை மட்டும் பார்த்து ஒரே மனதாய் ஒரே சிந்தையாய் யோகோபித்து 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 அப்பாவோட சமூகத்தில் ஒரே குரலாய் அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே, தேவனே, என்னை அழைத்தவரே, உண்மையுள்ளவரே, என்னை நடத்தினவரே, போஷித்தவரே, உம்மை போல ஒரு இரக்கமும் மனதிருக்கம் உள்ளவர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. சொல்லுவோமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. குரல் வரப்பட்டோம். உங்க வாயில இருந்த குரல் சத்தத்தை கேளுங்க. நல்லா சொல்லுங்க 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 சொல்லுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், மகிமையுள்ள பரிசுத்தர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி வல்லமையுள்ள கருத்தினால எங்களை சிருஷ்டித்து போஷித்து நடத்துகிறவரே, கைவிடாமல் நடத்துகிறவரே,
கண்மணி போல பாதுகாக்கிறவரே, எங்களை அரவணைத்து காப்பவரே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே, எனக்கு நீங்க மட்டும் வேணும். என் குடும்பத்துக்கு, இந்த திருச்சபைக்கும், என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளோட சன்னதியிலே நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். எங்களுக்காக சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். என் குடும்பத்துக்காக, எனக்காக எல்லாவற்றிலும் நீ மேலான. என் குடும்பத்துக்கு நீங்க மேலானவர். எங்க குடும்பத்தில் எல்லாரிலும் நீர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நீங்க வந்தா போதும்பா. என் குடும்பத்துல வாங்கப்பா. அப்பா, நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. என் தகப்பனே, இந்த சபையில வந்ததுக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம். நீரே நீர் மாத்திரமே. நீங்க மட்டும் வந்தா போதும். நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மட்டுமே கிருபையாக நடத்தினீரே, தயவாக நடத்தினீரே, அன்பாய் நடத்தினீரே, பரிசுத்தமாய் நடத்தினீரே, கைவிடாமல் நடத்தினீரே,
கிருபையாக நடத்தினரே. எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் போஷித்து நடத்தினரே. நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் நிமித்தமாக மகிமைப்பட, உயர்த்தப்பட, கனப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். நின்ற வண்ணமாய் சங்கீதம் 123வது சங்கீதம் நம் மத்தியிலே சேவியர் முன்பாக வந்து வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 123 1-4 வசனம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். சுக ஜீவிகளுடைய நிந்தனையினால், அழகக்காரிகள் இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. தேங்க்யூ. சேவியருக்கு நன்றி. நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்தி பலப்படுத்தி உங்களை காத்து நடத்துவாராக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நித்தமும் காத்து நடத்துவாராக. இப்பொழுது நம்ம மத்தியில் அறிவிப்பு வாசிக்கும்படியாய் சிமியோன் முன்பாக வரும்படியாய் தாழ்மை அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகிற 14ஆம் தேதி பொங்கல் அன்று சிறப்பு செய்தி நம்ம சபையில் நடைபெறும். காலை 8:30 மணி முதல் 10:30 மணி நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் 15ஆம் தேதி நமது சபையில் அபிஷேக கூட்டம் நடைபெறும். 9 மணிலிருந்து 11 மணி வரை நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாசம் நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற புதன், வியாழன், வெள்ளி கிழமை 3 நாட்கள் நம்ம சபையார் வீட்டில் ஜெப கூட்டம் வைக்க விரும்பினால் பாஸ்டர்களுடன் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாலிபர் சிஏ கேம்ப் 14, 15 நடைபெறும். அதன் விளக்கத்தை பாஸ்டர்களுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிமியோனுக்கு நன்றி. உங்களுக்கு மீண்டும் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறோம். நல்லா கவனிங்க. வருகிற 14ஆம் தேதி எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க. பொங்கல் அன்று சிறப்பு செய்தி இங்கே வைத்திருக்கிறோம். ஏன்னா அந்த நாளுக்கு நம்ம வெளியில் எங்கும் போகாதபடி, மற்ற காரியங்களை குறித்து நம்ம பேசாதபடி, தேவ சமூகத்தில் உங்களுக்கென்று உங்கள் குடும்பத்துக்கென்று ஒரு சிறப்பான ஒரு செய்தி நம்ம ஆராதனை இருக்கிறது. காலையில் 8:30 மணிலேருந்து உங்களுக்கு 10:30 மணிக்கு சரியாக முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்தது எல்லாரும் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். 15ஆம் தேதி நமக்கு அபிஷேக கூட்டம் இருக்குது. சரிங்களா? அதை நல்லா ஜெபம் பண்ணி, நம்ம குடும்பத்தில் நல்லா ஜெபம் பண்ணி, நல்லா ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அது மாதிரி இன்னும் நம்ம ஜெபத்தில் வளரவும் அதுக்காக நல்ல ஒரு சிறப்பு செய்தியும் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் அதில் 9 மணிக்கு நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் அன்புடன் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதுலேயும் குடும்பமாக வாங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் வந்திருந்தாங்களோ அவங்களையும் இந்த 2 நாட்கள் கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புரியுதுங்களா? வருகிற நாட்கள் 14, 15 சரிங்களா? அதுபோக நமக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் 3ஆம் வாரம் இருப்பதனால நமக்கு அந்த நாட்கள் இப்போ உங்களுக்கு விடுமுறை என்றனால அன்றைக்கு காலையில் வச்சுருக்கிறோம். 4ஆம் வாரத்தில் உங்களுக்கு இரவு ஜெபம் கண்டிப்பாக நடக்கும். அதில் மாற்றம் இல்லை. அதுபோக சிமியன் சொன்னது போல் புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாட்கள் நமக்கு இந்த அடுத்த வாரத்தில் இருப்பதனால உங்கள் வருஷத்தில் முதல் முறை உங்கள் வீட்டுக்கு வீடு சந்திப்புக்காக வர வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் அழைப்பு கொடுப்பீங்கன்னா நாங்கள் குடும்பமாக உங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்து, ஒரு சின்ன செய்தி கொடுத்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் ஏதுவாக இருக்கிறோம். விருப்பப்பட்டவங்க
இந்த 3 நாட்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தான் நாங்கள் போக முடியும். ஒரே டைமில் 2 பேரும் சொல்லிட்டீங்கன்னா அந்த டைமில் 2 பேரும் ஆஜராக முடியாது, இருக்க முடியாது. அதனால் இந்த 3 நாட்கள் 6லேருந்து 7 வரைக்கும், அதுக்கு பின்பாக நாங்கள் வீட்டுக்கு வருவதும் இருக்கிறது. இந்த 3 நாட்கள் உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 1 மணி நேரம் நாங்கள் 6லேருந்து 7 மணி வரைக்கும் குடும்ப ஜபத்துக்காக இந்த வருஷத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள இப்பொழுதே நீங்கள் சொல்ல ஆயத்தமாக இருக்க முடியும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். யாராக இருந்தால் சொல்லலாம். அதே போல் வாலிபர் பிள்ளைகள் இந்த வருஷத்தில் 4 பேர் தான் போகிறாங்க. எனவே அவங்க 14ஆம் தேதி காலையில் போக வேண்டியிருக்கிறது. அதனால் அடுத்த வருஷம் 4 பேர் இல்லை, அதிகமாக இருக்கணும். கம்மியாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேருனாச்சும் இருக்கணும். நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஒரு 10 பேர் இருந்தால் தான் நாங்கள் கொண்டு போகிறதுக்கும் நாங்கள் அங்கே என்ட்ரி பண்ணுறதுக்கும் எங்களுக்கு இருக்கும். ஒரு சாரோன் திருச்சபைன்னா அருள்புரத்துலேருந்து வராங்கன்னா எத்தனை பேருன்னு கேட்பாங்க என்ட்ரி பண்ணும்போது. அப்போ 4 பேர் கொண்டு வந்திருக்கிறோன்னா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு சின்ன சபையே 10 பேர் 12 பேர் 10 கொண்டுட்டு போகிறோம். சின்ன குட்டி சபையாக இருக்கும். சரிங்களா? அப்போ பாருங்கள் 2 கார் 2 வேன் பிடிச்சிட்டு போகிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. நம்ம சபையில் பசங்க மட்டும்தான், பெண் ஒரே ஒரு சின்ன பாப்பா தான் ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஒரு பொண்ணுக்காக பாசமாக நாங்கள் போக முடியாது. சரிங்களா? ஒரு 2-3 குழந்தைகளும் அதில் சேர்ந்தால் தான் நாங்களும் சேர்ந்து வர முடியும் குடும்பமாக. ஒரு 10 பேர்னாச்சும் இருந்தால் நீங்கள் போகலாம். அது அந்த அளவுக்கு இல்லைன்னா ஒரு வேன் பிடிக்கிறோம் வச்சுங்க, 4 பேருக்கு வேன் பிடிச்சோம்னா பல ஆயிரங்கள் ஆகும். அது நமக்கு லாஸ் ஆஃப் பே. அதனால் என்னென்னா அது அந்த மாதிரி உங்களுக்கு கம்மியாக இருக்கும்னா நம்ம லோக்கலில் வாலிப மீட்டிங்கெல்லாம் நிறைய நடக்குது. ஏன் நம்ம சபையில் கூட நடக்குது. 2 வாரம் மாதத்துக்கு 2 வாரம் வந்து நடத்துகிறோம். அதுலேயும் நீங்கள் பங்கு கொள்ளலாம். லோக்கலில் வந்து எல்லா செக்ஷன் சேர்ந்து திருப்பூர் செக்ஷன் சேர்ந்து எல்லாமே சபைகள் சேர்ந்து வாலிபர் முகாம் அங்கே நடத்துவோம். ஒரு 2 நாள் மீட்டிங் நடத்தும் போதோ இல்லை 1 நாள் நடத்தும் போதோ நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். ஆனால் மதுரை போகும்போது உங்களுக்கு இன்னும் நிறையா சத்தியங்கள் தெரிந்து கொள்ளலாம். நல்ல அங்கே ஃபெல்லோஷிப்பு, ஒரு நல்ல ஆவிக்குரிய நட்புகளை பழகி கொள்ளலாம். அதோடு மாத்திரமில்லாமல் நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய சத்தியங்களை சொல்லி உங்களை ஊழியத்தின் நிமித்தமாக மற்ற காரியங்கள் நிமித்தமாக உங்களை அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் மற்ற எல்லாவித கர்த்தருடைய வழிகளின் பிரகாரமாக உங்களை நடத்துவதற்கு அவங்க ஏதுவாக இருப்பாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நமக்கு சிறப்பு உபவாச ஜெபம் வைத்திருக்கிறது. இந்த மாதத்தில் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 25ஆம் தேதி இதில் வந்து ஆக்சுவலாக நல்லூர் ஏஜி சபையில் நடக்கும். எனவே எர்மோன் ஏஜி சபை நல்லூர், அதனால் திருப்பூர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஏஜி சபைகளெல்லாம் சேர்ந்து இணைந்து தான் இந்த நடத்தும். இதுக்கு ரெவரண்ட் ஸ்டான்லி மாணிக்கராஜ் நம்ம ஸ்தாபனத்தில் செயலாளர், அவர் தான் செயலாளராக இருக்கிறாரு. அவர் தான் வந்து இந்த சிறப்பு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாரு. காலையில் 9:30 மணிலேருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் அங்கே நடக்கும். எனவே இதில் கலந்து கொள்கிறவங்க சபையோர் கலந்து கொள்ளலாம். எனவே இங்கே ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் போடலை. எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். ஃப்ரீ தான், ஃபீஸ் கிடையாது. மதியம் முடிந்து அங்கே ஆகாரம் கொடுக்கப்படும் நினைக்கிறேன். இதை வந்து பெண்கள் பகுதியில் ஆண்கள் பகுதியில் கொஞ்சம் கொடுங்க, கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் வேகமாக பசங்க டக்குன்னு எழுந்திருக்குப்பா. வழக்கமாக கொடுக்குற பசங்க கூட எழுந்திருக்கலாம். புருஷர்கள் கைகளை உயர்த்துங்க. ஒரு நபருக்கு 1, பெரியவங்களுக்கு கொடுங்க. சீக்கிரம். அடுத்த இன்னொரு 2 பேர் இடங்க. இங்கே ஒருத்தர் இருந்தீங்க. இந்த பாருங்கள், இது வந்து ஜெப பங்காளர், ஜெபிக்கிற காரியங்கள் குறித்து வருஷம் நம்ம கொடுக்குறாங்க. இது எல்லோரும் பைபிளில் வச்சுங்க. தினந்தோறும் உங்கள் பர்சனல் ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வீட்டில் ஜெபிக்கலாம், உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கலாம். இது குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த தம்பி இதையும் கொடுங்க எல்லாருக்கும். ஒருத்தர் மீதம் தான் கொண்டுட்டு வாங்க. நம்ம ஸ்தாபனத்துலேருந்து பரிபூர்ண ஜீவன் புத்தகம் 10 ரூபாய் மாதம் நமக்கு கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 120 ரூபாய் சந்தா வரும். இதுக்கு வருஷத்துக்கு 120 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு குடும்பத்துக்கு நம்ம கட்ட வேண்டியிருக்கு. 10 ரூபாய். இதில் ஆவிக்குரிய சத்தியங்கள் நீங்கள் எதிர்பார்க்க எல்லாமே இதில் இருக்கிறது. எனவே இது பெற்றுக்கொள்கிறவங்க உங்கள் கைகளை உயர்த்தும் போது இது உங்கள் கருத்தில் கொடுக்கப்படும். இது 10 ரூபாய் விலை. இது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இதுக்கும் பிள்ளைங்க யாராக வாங்க.
இதில் பசங்க வாங்க 2 பேர் ஏன்னா லேட் ஆகிடும், சீக்கிரம் வாங்க. இதில் பெற்றுக்கொள்கிறவங்க யாராக இருக்கா? இன்னும் தேவைப்பட்டனா இருக்கும். கைகளை உயர்த்தி வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. இருந்தால் கொடுங்க, எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசுவதற்காக ரமேஷ் ஜெபிக்கும்படியாக கேட்குறோங்க. அதுக்கு முன்னாடி சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சிறுவர் ஒழித்து நடத்த ரெடியாக இருக்கீங்களா? 8:30 வந்துடுங்க. ஆமீன். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமீன். தேங்க்யூ. ரமேஷுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தைக்கு நேராய் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. சத்திய வார்த்தையை சொல்ல நம்ம கவனிப்போமாக. நம்ம இந்த நாளிலும் கூட சங்கீதத்தில் 128வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன், அவர் காண்பிக்கிற வழிகளில் நடக்கிற அவன் பாக்கியவான். போதுங்க. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் புருஷர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதோடு தன்னுடைய மனைவிக்கும் வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமில்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமில்லாமல் தன்னுடைய பிள்ளைகளோட சன்னதிகளுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதே. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாமல் வாழ்க்கை வாழ்கிறாங்க, ஆராதிக்க வராங்க, கடவுளுக்கு நன்றி செலுத்த வராங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இல்லை. ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்வான், தேவனோடு சஞ்சரிப்பான், தேவன் கொடுத்திருக்கிற வசனத்தின்படி வாழ்வான். அதான் கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து, அவர் நமக்கு என்ன வசனத்தின் பிரகாரமாக நடக்க சொல்கிறாரோ, அவர் காண்பிக்கிற வழி பயந்து அவர் வழியில். இன்றைக்கி உலக வழி நிறைய இருக்கிறது, அதை சொல்லலை. நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற ஆகிய நான் காண்பிக்கிற நித்திய வழி, ஜீவனுள்ள வழி, பரிசுத்தமுள்ள வழி, ஆசீர்வாதத்தின் வழியிலே
யார் எனக்கு பயந்து நான் காண்பிக்கிற வசனத்தின் பிரகாரமாக அந்த வழியின் பிரகாரமாக நடக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். திருமணமானவங்களாக இருக்கட்டும், திருமணம் ஆகாமல் திருமணம் நடத்த ஸ்டேஜ் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அப்படி தான். எந்த ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஏன் இல்லைன்னா, ஒரு குடும்பத்தில் சமாதானம் ஏன் இல்லைன்னா, ஒரு குடும்பத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஏன் நமக்கு ஸ்தம்பித்து போகிறதுன்னா, தேவ பயம் இல்லை. அந்த குடும்பத்துக்கு தேவ பயம் இல்லை. ஆனால் மனைவிக்கு பயப்படுறாங்க, கணவருக்கு பயப்படுறாங்க, பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பயப்படுறாங்க, சமுதாயத்துக்கு பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து அவர் காண்பிக்கிற வசனத்தின் பிரகாரமாக நடப்போம் என்ற அந்த பயம் இல்லை. அதனால தான் அவங்களோட வாழ்க்கையில் பாக்கியம் என்ற ஒரு ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதம், பாக்கியவான் என்னது, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவரை போல ஒரு பாக்கியம், இவரை போல ஒரு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதிர்ஷ்டம். சில பேர் சொல்லுவாங்க இந்து தெய்வத்தில் அதிர்ஷ்ட லட்சுமின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்ட லட்சுமி அப்படின்னு பேரெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு தெய்வமெல்லாம் இருக்கும். அப்போ என்னது, பாக்கியம் என்பது ஒரு கிஃப்ட் மாதிரி. அப்போ இந்த பாக்கியம் இழந்து போகிற எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்கறது காரணம்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இல்லை, அவர் காண்பிக்கிற வழியும் இல்லை. அதனால் கர்த்தர் காண்பிக்கிற வழியில் பயந்து நடக்கிறவன் யாரோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான். அப்படி என்ன வேலை செஞ்சாலும், அவன் என்ன வியாபாரம் பண்ணாலோ, எந்த தொழில் செய்தாலோ, அந்த தொழில் நிமித்தமாக அவனுக்கு ஒரு பாக்கியமும் அவன் குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை உண்டாக நான் செய்வேன்றார். 2வது வசனத்தை வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனுக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு வேலை தருவார். தரித்திர வேலையெல்லாம் கிடையாது. நல்லா சாப்பிட்டு போதும் என்ற மனதோடு வாழ, திருப்திப்படுத்தி வாழ, சகல விதமான நன்மையினால் கடவுள் எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருப்பார். அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற, ஞானத்துக்கு ஏற்ற, படிப்புக்கு ஏற்ற, திறமைக்கு ஏற்ற, இப்படி பல விதத்தில் ஆண்டவர் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில் உன் குடும்பத்துக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக உன் கைகளின் பிரார சாப்பிட உதவி செய்வார். எந்த ஒரு மனுஷனும் அடுத்தவங்க கிட்ட போய் நிற்க மாட்டாங்கன்னு அர்த்தம். யாரோட எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழுவாங்க. புறஜாதிகள் சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் இடத்துல போய் ஒரு எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இருக்காது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு யாரை சார்ந்துக்குன்னா, தேவனுக்கு பயந்து அவர் வழியில் காண்பிக்கிற பற்றினா அவருக்கு மட்டும்தான் சார்ந்திருப்பாங்க. அப்போ உன் கைகளின் பிராயசத்தின் பிறகு நீ சாப்பிடும்போது அதனால் உன் குடும்பத்துக்கும் உன்னை சுற்றி கொடுக்கிற ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு பாக்கியவானாய் நீ இருப்பாய். அதுக்கு கீழே 4 வசனமும் தேவன் என்ன செய்கிறாரு, உன் குடும்பத்தில் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளோட பிள்ளைகளோட சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நீ பார்க்க முடியும். இது ஒரு குடும்ப ஆசீர்வாதத்துக்கு உண்டான ஒரு பிரார்த்தனை, ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம், ஒரு ஆலோசனை, உபதேசம். அப்போ இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்தவரோட வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. ஆனால் உள்ளே வரும்போது பயப்படுறாங்க. சில பேர் உள்ளே வந்தும் பயப்படாமல் இருக்கிறாங்க. நம்ம பேசுகிற வார்த்தை, சிந்திக்கிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்கள், ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பயந்து செய்யணும், கர்த்தருக்கு பயந்து பேசணும், கர்த்தருக்கு பயந்து நடப்பிக்கணும், கர்த்தருக்கு பயந்து சிந்திக்கணும், செயல்படணும். நான் பேசுகிற காரியம் பிரோஜனமாக இருக்கிறதா, பலனுள்ளதாக இருக்கிறதா, ஆவிக்குரிய வார்த்தையாக இருக்கிறதா, தகுதி உள்ளதாக இருக்குதா, மற்றவர்களை உற்சாகப்படுத்துறதா இருக்கிறதா, தேவனை பிரியப்படுத்துறதா இருக்குதா, நன்மைக்கு எதுவாக இருக்கிறதா, இவை எல்லாம் நம்ம பார்த்து தான் பேசணும், நடக்கணும், செயல்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ ஒரு குடும்பத்தில் தேவ பயம், ஒரு குடும்ப தலைவனுக்கு தேவ பயம் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு அந்த குடும்பத்தில் உள்ள தலைவனே காரணம். ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் சரியில்லைன்னா அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த நாடு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அந்த அவங்க குடும்பம் கூட சரி இருக்காது, நிம்மதி இருக்காது. தேசத்தை விட்டுருங்க, நாட்டை விட்டுருங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு அரசாங்க அதிகாரிகளுக்கோ ஆட்சி செய்கிறவங்களுக்கு இல்லைன்னா அவங்க குடும்பமும் அப்படி தான் இருக்கும். அவன் எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் இப்போ நிம்மதி இருக்காது. தேவ பயம் ரொம்ப முக்கியம்.
மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஒரு மனிதனை பார்த்து பயப்படானா அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் பிசாசு உள்ள இருக்கிறான்னு அர்த்தம். மனுஷனுக்கு கீழ்ப்படியணும், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், கனப்படுத்தணும், மரியாதை செலுத்தணும். நன்றி, நல்லதுதான், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கு மனசாட்சிக்கு பயப்படணும். அவர் காண்பிக்கிற வழி, எனக்கு தகப்பன் காண்பிக்கிற ஒவ்வொரு நாளும் காண்பிக்கிற வழி, ஆலோசனை காட்டுற வழி, நான் உனக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். அவர் வழியில நடத்துகிற வழி எதுவோ அதை கண்டுபிடிக்கணும். குடும்ப ஜெபம் இல்லை, அதிகாலை ஜெபம் இல்லை, அது ஆராதனைக்கு வருகிற நேரம் சரியில்லை, அப்படி வந்தாலும் தேவனுக்கு பயந்து ஆராதனை இல்லை. நமக்கே நல்லா தெரியுது, நம்ம உணர்ந்து பாருங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள், தேவ பயம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இங்கே உள்ள இருக்கிறீங்க. ஆனால் ஒரு சில பேர், எவ்வளோ சபைகளில் நம்ம பார்க்குறோம், ஒரு சில பேர் எடுத்து பாருங்க, நான் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துகிறேன், நான் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் எப்படி நடந்து கொள்ளுகிறேன், வசனத்தின்படி வாழ்கிறானா, தேவ பயத்தின்படி வாழ்கிறானா, என் குடும்பத்தை சீராக சிறப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒழுக்கமாய் நல் ஒழுக்கமாய் நடத்துகிறேனா. குடும்ப தலைவன் ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவன் சரியில்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். இல்லையா? நமக்கு சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, துணி இருக்குதோ துணி இல்லையோ, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. தேவ பயத்தோடு தன்னுடைய வீட்டாரை நடத்தணும். கர்த்தருக்கு பயப்படுகிற நிவிதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். தேவ பயத்தோடு நடக்கிறதுல நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீ உன்னுடைய கைகளின் பிரார் நீ சாப்பிடுவாய் தவிர நீ மற்றொரு இடத்தில் எதிர்பார்க்க மாட்டாய். மற்றொரு இடத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னை நடத்துவேன், போஷிப்பேன், திருப்திப்படுத்துவேன். சில வேளையில் ஆண்கள் மீட்டிங்கெல்லாம் நம்ம நடத்தணும், இன்னும் நடத்துறதில்லை. பெண்கள் மீட்டிங் மட்டும்தான் நடத்தணும். ஆண்கள் ஐக்கியம், புருஷர்கள் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். உபவாச ஜெபம் இங்கே நடத்திட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் கேட்கட்டும், யூடியூப்பில், நோ ப்ராப்ளம். நம்ம சபையில் ஒரு மனுஷன் வருகிறார்களா? உபவாச ஜெபம் நான் நடத்திட்டு தான் இருக்கிறோம். 16 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு மனிதன், ஒரு மனுஷன், விசுவாசிகளாகிய ஒரு மனிதன் இந்த உபவாச ஜெபத்தில் உட்கார முடியுதா? என்றைக்காவது ஒரு நாள், வாரம் வேண்டாம், ஒரு மாதத்தில் ஒரு நபர் வீட்டில் தான் இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க. நம்ம இருதயம் என்ன சொன்னது, சோதிச்சு பாருங்க. நம்ம இருதயத்தை நம்ம தான் சோதிக்கணும். ஒரு நபர் இந்த சபையில் ஒரு ஜெபம் பண்ண இருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம வரோம். ஞாயிற்றுல மற்ற நாள் வேலைக்கு போகிறீங்க, நல்லது தான். வீட்டில் இருக்க நாடு முழுவதும் கொடுத்துருக்குறான். இன்றைக்கி நம்ம ஒரு ஜான் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இந்த பூமியில் இருக்கிறோம். மண்டையை போடுற நாட்கள் வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு ஜான் இடத்த வாங்காமல் செத்து போகிறோம். எத்தனை பேர் இருக்காங்க? தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சின்ன ஒரு ஜான் இடத்த கூட வாங்கி வைக்க முடியாமல் அதையும் வித்துட்டு அதையும் இழந்துட்டு போகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? தேவ பயத்தின் பிரகாரமாக, அவர் காண்பிக்கிற வழியின் பிரகாரமாக தன் பரிசுத்தை காத்து நடக்கிற மனுஷனை பார்த்தீங்களா? அவன் நாடாக எகிப்து தேசத்தில் நல்ல நாடாக ராமேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து, அவங்களுக்கு எல்லாத்தையும் சுதந்திரம் கொடுத்து, அந்த குடும்பம் யாக்கோப்போட முழு குடும்பத்தையும் அவங்களுடைய சன்னதிகளையும் ஆசீர்வதிக்க குடியேற்றினார். யோசேப்பு தன் தகப்பனையும் வாசிங்க. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? பஞ்ச காலத்தில் தகப்பன் குடும்பம், பிள்ளைகள், அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரோட குடும்பங்களுக்கும் ஆகாரம் கொடுத்து பாதுகாத்து வந்தான், ஆதரித்து வந்தான். அது எல்லாவித பாதுகாப்பு, எல்லாவித பாதுகாப்பு. ஆதரவற்றவர்களாய் இருந்தவர்கள், மற்றவர்களை கவனிச்சு பாருங்க. மற்றவர்கள் எல்லாம் அந்த எகிப்து தேசம் மற்ற தேசங்கள் சுற்றி எல்லாரும் நிலங்களை விற்று, வீடுகளை விற்று, பத்திரங்களெல்லாம் கொடுத்து சாப்பாட்டுக்கு ஆகாரத்தை வாங்கிட்டு போகிறாங்க. உடைமைகளெல்லாம் விற்று, அவங்கள ஆஸ்திகளெல்லாம் விற்று, பசிக்கு அரிசிகளை வாங்கி கொண்டு போகிறார்கள், ஆகாரங்களை. ஆனால் இவர்களுக்கு பாருங்க, எதையும் வைக்கல, இன்னும் கொடுத்து அனுப்புகிறான்.
பார்வோன் இன்னும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான உடைமைகளை கொடுத்து, ஒரு நல்ல நாடை கொடுத்து, எகிப்து தேசத்தில் ஒரு நல்ல நாட்டை கொடுத்து, அவங்களை எல்லாவித ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொடுத்து, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பட்டணத்தை கொடுக்கிறான். ஒரு மனிதனோட பரிசுத்த ஜீவித்த நிமித்தமாய், ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு பரிசுத்த தேவ பயத்துக்கு நிமித்தமாய் வாழ்றானால் அவன் நிமித்தமாக அந்த குடும்பத்தோட சன்னதிகள் ஆசீர்வதிப்பது போல யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். குடும்ப தலைவன் ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவன் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவன் மட்டும் சரி ரிப்பேர் ஆச்சு வச்சுங்க, வண்டி எல்லாம் பிரேக் டவுன் ஆகி நிற்கும். பிள்ளைகள் ஒரு பக்கம் போவோம், மனைவி ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், இவர் ஒரு பக்கம் போவோம், 4 திசை சுற்றி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. குடும்ப தலைவர் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு தேவ பயம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் காண்பிக்கிற பரிசுத்த வழி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்தேன். அந்த நாட்களில் எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சத்தில் இருக்கக்கூடிய தேசத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? யோசேப்பின் நிமித்தமாய் யாக்கோப்போட ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? வர்ஷிக்கப்பட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்கள மாத்திரமல்ல, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அங்கே எகிப்து தேசத்தில் பார்வோன் என்ற ஒரு ராஜா இருக்கிறார். அந்த பார்வோன் என்ற ராஜா எபிரேயர் ஜனங்கள்லாம் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறார். நம்ம ஜனங்கள்லாம் ரொம்ப குறுகி போயிருக்கிறதுனால அவங்களுக்கு அடிமைத்தனமான வேலைகளை கொடுத்து ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செய்கிறாப்புல கொல்ல சொல்லி மருத்துவ வச்சுக்கிறேன். பூவால் சப்பிரால் என்ற 2 மருத்துவ வச்சிகளை கூப்பிட்டு பிரசவம் பார்க்கும்போது ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடு. என்ன செய்ய சொல்கிறாரு? ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடு, பெண் பிள்ளைகளை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா நம்ம எபிரேய ஜனங்களை குறுகி போகணும், அடிமையில் இருக்கணும். ஆனால் எகிப்து ஜனங்கள் எப்படி இருக்கணும்? நல்ல பெரிய இருக்கணும். அன்னைக்கே ஜாதி பெருமை வந்திருக்கு பாருங்க. அன்னைக்கு மதத்தின் அடிப்படையில் பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. மோசே காலத்திலேயே ஜாதி பெருமை மதத்தின் அடிப்படையில் பிரச்சனைகள் அப்பவும் நடந்திருக்கு. ஏன் ஆளு உன் ஆளுன்னு சொல்லி. அப்போ இப்போ இருக்காதா? இருக்கு இல்லைங்களா? வாசிப்போம். யாத்திராம் 1ஆம் அதிகாரத்தில் 15, 16. அதுவும் அன்றி 17. எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றால். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். ஆமீன். அப்போ பாருங்க, எகிப்து ராஜா வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யற? கீழ்ப்படியில. மருத்துவ என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு பயந்ததினாலே. மனுஷனுக்கு பயப்பில்லைங்க, அரசாங்கத்துக்கு பயப்பில்லை. தெரியும் அவங்களுக்கு. தெரிஞ்சதுன்னா ராஜா என்ன செய்வாங்க? அவங்களை சும்மா இருப்பாரா? வேலை போகிறதுல 2வது பிரச்சனை, குடும்பத்தையே கொண்டுடுவோம். ஒரு ராஜா சட்டம் போடுறான், நீ மருத்துவம் பார்க்கும்போது எபிரேயர் பிள்ளைகளுக்கு மருத்துவம் பார்க்கும்போது மனையில் உட்காரும்போது ஆண் பிள்ளை இருந்ததுன்னா தூக்கிடு, போட்டு தள்ளிட்டு, அப்போவே பெண் பிள்ளைன்னா விட்டுடுன்றான். அவங்க செஞ்சாங்களா? தேவனுக்கு பயந்தாங்க. எவ்வளோ சூப்பர் பாருங்க. அவங்களுக்கு எந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு? உங்களுக்குனாச்சும் நான் சொல்லித்தரேன். என் மூலியமாக கர்த்தர் பேசுகிறாரு. மருத்துவச்சிகளுக்கு அந்த நேரத்தில் எந்த பாஸ்டர் சொல்லியிருப்பாரு? எந்த தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாங்க? நினச்சி பாரு. நம்ம தினந்தோறும் பிரசங்கம் நடக்குது, சபையில் ஊழியம் நடக்குது, வாரம் தவறாமல் வரீங்க, எல்லாம் செய்கிறாங்க தான் ஜனங்க பல சபைகளில் கூட. ஆனால் பயம் இல்லையே. ஆனால் மருத்துவச்சிக்கு எப்படி அந்த பயம் வந்துச்சு? யார் சொல்லி கொடுத்தா? வேதாந்தத்தில் யாருமே கிடையாது. சிப்பிரால் பூவாளுக்கு யார் சொல்லி கொடுத்தா? 2 பேருக்குள்ள ஒரு மன ஆவி எப்படி வந்துச்சு? ஒருத்தி பயந்தா கூட உணர்த்தி என்ன செய்வா? இல்லை 2 பேர் பயந்து இருக்கணும், இல்லை 2 பேர் பயந்து ஓடி இருக்கணும். வேண்டாப்பா, நமக்கு பொல்லாப்பு வேண்டாம், வேலையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஐயா எங்களை விட்டு நீங்கள் யாரையும் பார்த்து நான் போயிடுறேன்னு சொல்லியிருக்கலாமே. தைரியமாக இருந்தாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் பாவம் செய்வது எப்படி? என் குடும்பம் சாபமாக மாறாதா? கொலை செய்வதனால என் குடும்பம் என்ன ஆகும்? தேவ கோபம் வரும்ல, சாபமாகும்ல, பிரச்சனையாகும்ல. தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி போய் நிற்க முடியும்? ஜெபிக்க முடியும்? அவரை எப்படி துதிக்க முடியும்? எப்படி நமஸ்கரிக்க முடியும்? அவர் முகத்தை எப்படி நாம் பார்க்க முடியும்? முடியாதே.
எனக்கு ராஜா முக்கியம் இல்லை, இந்த வேலை முக்கியம் இல்லை, என் ஜீவன் முக்கியம் இல்லை, என் குடும்பம் முக்கியம் இல்லை, தேவ பயம் முக்கியம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். மருத்துவச்சிகளை தேவனுக்கு பயந்ததினாலே எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். ராஜாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். வந்து கேட்குறான், நான் என்ன சொன்னேன் உனக்கு? கூப்பிட்டு கேட்பானா கேட்க மாட்டானா? என்ன சொன்ன அவனுக்கு? என்ன வார்த்தை சொன்ன? நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? போட்டு தள்ளியிருப்பார். ஆனால் என்ன செஞ்சாப்புல அழகா மருத்துவ வச்சு, எபிரேய மருத்துவ வச்சு. நம்ம எகிப்திய மக்கள் மட்டும் ஆள் இல்லைங்க, அவங்க நல்ல பலசாலிகள். நாங்கள் பிரசவம் பண்ணுறதுக்கு முன்னாடி போகிறதுகளோடய பிள்ளையை பெற்று விட்டுறாங்க. நான் என்ன செய்ய? புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் அதை கவனிக்கிறார், தேவன் கவனிக்கிறார். மருத்துவச்சியில் சும்மா விட்டாரா? நல்லா கவனிச்சு பாருங்க. மருத்துவச்சி சும்மா விட்டாரா? அங்கே 20-22 வாசிங்க. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். தேவனுக்கு பயந்து பிள்ளைகளை காப்பாற்றினதுனால, தப்பி வைத்ததுனால, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். தேவ ஜனங்கள். அடுத்து வாசிங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஆமென், அல்லேலூயா. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்களுடைய மருத்துவச்சிகளோட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் செய்தார். இப்ப புரியுதுங்களா? சில பேருக்கு புரிஞ்சிருக்கோ புரியாமல் இருக்கலாம். அதுக்கு நான் காரணம் இருக்க முடியாது. மருத்துவச்சிகள் தம்பி பிள்ளைங்க உங்களுக்கும் தான். ஏதோ மருத்துவச்சிகளை சொல்ல போய் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. சத்தியம் அவங்களுக்கு இல்லை, நமக்கும் சேர்த்து தான். ஏதோ புராண கதை சொல்கிறாரு, கேட்டுட்டு போயிடலாம். ஏதோ ஆதி நாட்டில் நடந்த சம்பவங்கள்லாம் புராண கதைகள் சொல்கிறாரு, கொஞ்சம் கேட்டுட்டு போயிடலான்ட்டுருக்காங்க. இங்கே இல்லை, சரிங்களா? இது மருத்துவச்சிகளை மட்டும் இல்லை, நமக்கும் தான். நமக்கும் சேர்த்தான் கர்த்தர் சொல்கிறார். எனக்கு யார் பயந்து என் வாழ்க்கையில் நடக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாங்க. அதுதான் உண்மை. என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குதா? நல்லா தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடியவங்க இல்லை மற்றவங்க தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்களோ இல்லையோ அவங்கள பார்த்தாலுமே தெரியும். அந்த குடும்பம் நல்ல செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கிறான்னு தெரியும். அப்போது கர்த்தருக்கு பயந்துருக்கிறான்றது. அந்த குடும்பம் தேவனுக்கு பயந்த குடும்பம் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பயந்ததுனால தான், கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மனசில் உணர்த்தின பிரகாரம் செய்ததுனால தான் மருத்துவச்சிகளோட குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்தார். புதிய ஏற்பாடு காலத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. கடைசியை சொல்லி முடிக்க போகுது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் 10 அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. 10 1 2 3 4 வசனங்களை வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். போதும், ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லி விளக்கம் சொல்லுவோம். அப்போ இத்தாலியா பட்டாளம் என்றது என்னது? மிலிட்ரி, இராணுவம். நம்ம இந்திய தேசத்து இராணுவம் சொல்கிறோம் இல்லையா, மிலிட்ரி. இத்தாலியா என்ற ஒரு தேசத்தில் ஒரு இராணுவ பட்டாளம் இருந்திருக்கு. அந்த பட்டாளத்தில் 100க்கு அந்த பட்டாளத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள், அந்த சிப்பாய்களுக்கு மேல் அதிகாரி ஒருத்தர் இருப்பான். இப்போ நாங்கள் பட்டாளத்தில் இருக்கும்போது சில ரேங்குகள் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ரெக்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல ரெக்ரூட் 6 மாதம் அவங்களை ட்ரைனிங் பண்ணுறவங்க ரெக்ரூட். முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஒரு மாதம் 28 நாள் அவங்களுக்கு லீவு கொடுத்து அனுப்பும்போது, அவங்கள அனுப்பும்போது என்ன சொல்லுவாங்க, க்ரீன் ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புவாங்க, மிலிட்ரி ட்ரெஸ். முதல்ல காக்கி தான் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் மிலிட்ரி ட்ரெஸ்ஸு க்ரீன் கலரில் கொடுப்பாங்க. அவன் வெளியில் வீட்டுக்கு வரும்போது 28 நாள் அவனுக்கு ஒரு மாதம் சம்பளத்தோட லீவு கொடுப்பாங்க. அப்போ அவன் சிப்பாயாக போகிறான். அவங்க முடிச்ச ரெக்ரூட்டிவ்லேருந்து 6 மாதம் ப்ரொமோஷன் ஆகி இன்னும் சிப்பாய். அதுக்கப்புறம் லேன்ஸ் நாய்க் 1 கோடு, நாய்க் 2 கோடு, அவுல்தார் 3 கோடு, கோட்ருகார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்க் சுபதார் கேப்டன், மேஜர் சொல்லிட்டே போகலாம். நாய்க் சுபதார் 1 ஸ்டார், சுபதார் 2 ஸ்டார், கேப்டன் 3 ஸ்டார். இராணுவத்தில் இருந்ததுனால நான் எனக்கு ஓரளவுக்கு அதை சொல்ல முடியும். 100 பேருக்கு அதிபதியாய் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு
போர் சேவகன், இராணுவத்துக்கு அவன் கண்ட்ரோலில் இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர் அதிகாரியாக இருந்தாலும் கூட, அவனுக்கு அவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலும் கூட, தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவனுக்கு பயந்து நடத்தினான். அதனால தான் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கொர்நலியு, அவன் பேர் கொர்நலியு. வாசிங்க 2வது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். புரியுதுங்களா? இவனை பார்த்து 100 பேர் பயப்படுவாங்க. அப்படி ஒரு அசைச்சனா பேர் கூப்பிட்டானா கிட்டு 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 வந்து சல்யூட் அடிப்பான். பட்டாளத்தில் சல்யூட் அடிக்கிற பார்க்குங்களா? செஞ்சு காட்டுவோம். பட்டாள சல்யூட் வித்த காட்டுறேன்னு நினைக்காதீங்க. 100 பேர் இவன் வார்த்தை சொன்னா இப்படி போகும். ஆனா அவன் அந்த பெருமையை காண்பிக்கல. அந்த பெருமையை காண்பிக்கல, அந்த உயர்வை காண்பிக்கல, அந்தஸ்தை காண்பிக்கல. தேவனுக்கு பயந்தான். தன் வீட்டையும் தேவனுக்கு பயத்தில் நடத்தினான். எப்பொழுதுமே ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். அவன் தேவனுக்கு பயமுள்ளவனும் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவருடன் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தன் வீட்டார் அனைவரும் குடும்ப ஜெபம், அதிகாலை ஜெபம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம். அவனுக்கு என்ன வேலை இல்லையா? அது நிமித்தமாக பாருங்க தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று கீழே பார்ப்போம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் கண்டு தரிசனம் பார்த்து அவனை உற்று பார்த்து அவன் உற்று பார்த்தான். பயந்து ஆண்டவரே என்ன என்று கேட்டான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டுகிறது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? அவனை உற்று பார்க்கிறான். கொர்நேலியு தேவதூதனை பார்த்து பயந்த உடனே, ஆண்டவரே என்ன எதற்காக வந்தீர் என்று பயந்து நடுங்கும் போது, அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நினைப்பூட்டப்பட்டதனாலே உனக்கு உன் சன்னதியை வந்து எட்டுகிறது, என்னுடைய சன்னதியில் வந்து எட்டுகிறது, அதனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ நம்ம பண்ணுற ஜெபமும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் 4ஆம் வானத்தில் இருக்கக்கூடிய தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறான். இங்கேருந்து அங்கே பேசும்போதே சரியாக கேட்கல அப்படின்றோம். ஆனால் நம்ம மனசில் நினைக்கிற ஜெபம், வாய் திறந்து அடிக்கிற ஜெபம் எங்கே போகுது? இந்த வானம், அடுத்த வானம், அடுத்த வானம், அடுத்த வானம், 4ஆம் வானத்திலிருந்து தேவனுக்கு சத்தம் கேட்கிறது. எகிப்து தேசத்தில் கூடிய 430 வருஷம் அடிமைகளாக இருக்கக்கூடிய ஜனங்களோட கூக்குரலின் சமூகத்தில் வந்து எட்டுகிறது. ஜெபத்துக்கு வல்லமை வேணுங்க. நான் ஜெபிக்கிறேன்னா யாரோட நான் நின்றுட்டு ஜெபிக்கிறேன்? தேவனோடு ஜெபிக்கிறேன். தேவ பயம் இல்லாமல் நான் ஜெபம் பண்ணேன்னா என் ஜெபம் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும். நான் ஜெபிப்பதற்கு முன்பாக நான் ஃபில்ட்ரு பண்ணணும். சரீரத்தை ஃபில்ட்ரு பண்ணுற ஆவி ஆத்ம சரீரத்தை ஃபில்ட்ரு பண்ணணும். புரியுதுங்களா? நான் சபைக்குள்ளே வந்தாலும் சரி, எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது என்னுடைய ஆடை அலங்காரம்லாம் சரீரம்லாம் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக இல்லை, என் இருதயம் பரிசுத்தமாக இருந்து தான் ஜெபிக்க முடியும். என் இருதயத்தில் அசுக ஓட்டைசில் இருந்ததுன்னா நான் நிற்க முடியாது. என் ஜெபம் கேட்காது. என் ஜெபம் ஆண்டவருக்கு முன்பாக பூ துப்புற மாதிரி இருக்கும், காரி துப்புற மாதிரி இருக்கும், அருவருப்பாக இருக்கும். என் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? என் தகப்பன் செவிகளில் எட்டுகிறதா இருக்க வேண்டும். அதுதான் தேவ பயம். தேவ பயத்தோடு ஜெபிக்கணும், நடக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க 9ஆம் மணி நேரத்தில் தேவ தூதன் என்ன செஞ்சான்? தன்னிடத்தில் வர ஆண்டவர் அனுப்புகிறார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 115 எடுத்துக்கொள்ளுங்கள். 115வது சங்கீதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள்.
11, 12, 13, 14, 15. கர்த்தருக்கு பயப்படுவதில்லை, கர்த்தருக்கு நீங்கள் எல்லாரும் பயப்படுகிற சபையோரே கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் கர்த்தரை நம்பிக்கணும். அப்படியே நிறுத்துங்கம்மா, ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நம்புங்க. கர்த்தருக்கு பயப்படுறவன் கர்த்தரை தான் நம்புவான். கர்த்தருக்கு பயப்படாதவன் உலகத்தை நம்புவான், இல்லைன்னா தன்னைவே நம்பிட்டு போவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, என் உபதேசத்தை கேட்கிறவர்களே, என் ஆலோசனை தள்ளாமல் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே, என்னை நம்புங்கள். தேவனாக கிறிஸ்துவை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, நீங்கள் என்னை நம்புங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாயிருப்பார். யார் நம்புறாங்களோ, யார் தேவனுக்கு பயந்து இருக்கிறாங்களோ, அந்த குடும்பத்துக்கு யோபோடு குடும்பத்தை போல கர்த்தர் கேடகமாக இருப்பார், துணையாக இருப்பார். இல்லாட்டி வினையாக தான் இருப்பார். அடுத்த வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தேவனுக்கு பயந்திருக்கிற அந்த குடும்பம் ஆண்டவர் என்ன செய்றார்? நினைவில் வைத்திருக்கிறார், அவர் மனதில் வைத்திருக்கிறார், அவர் இருதயத்தில் வைத்திருக்கிறார். 24 hours என் பிள்ளைகளை கவனிப்பது என்னுடைய கடமை என்று அவர் உணர்வோடு நிற்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைப்பது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம என்ன செய்றாரு? ஆசீர்வாதம். இப்போ எப்படி யாருக்கு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? தேவனுக்கு பயந்து அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் கேடகம் துணை மட்டுமில்ல, அவர் என்ன செய்றாரு? அவருக்கு பயந்தவர்களை என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இந்த குடும்பத்தை ஆசீங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். எல்லா குடும்பத்தையும் தேவனுக்கு பயந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். 13 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பெரியோர்களையும், முதல்ல குடும்ப தலைவனையும் குடும்ப தலைவி, அடுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உன் ஆசீர்வாதம் எங்கே வருது? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சம்பாதிக்கிறேன்னா, நான் ஒரு நல்ல மனுஷன் கிடையாது, விட்டுருங்க. நான் ஒரு மனுஷன் வச்சு இங்கே சம்பாதிக்கிறேன். யாருக்கு சம்பாதிப்பேன்னு சொல்லுவோம்? என் மனைவி பிள்ளைகளுக்காக சொல்கிறோமா இல்லையா? என் மனைவி பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா உத்தியோகத்தில் இருக்கணும், அவங்களுக்காக இரவு பகலும் நான் பாடுபடுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். அப்போ நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வருது? என் பெரியோருக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் வருது. கரங்களை தட்ட மாட்டேங்கிற தேவனுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அவங்க பிள்ளைகளோட பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாங்க. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான், கீழ்ப்படிந்தான், ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தேவனுக்கு பயந்தான், யாக்கோப்பை ஆசீர்வதித்தார். யாக்கோப்பு தேவனுக்கு பயந்தான், யோசேப்பை மூலியமாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இதான் சன்னதிகள் சொல்லிகிட்டே போகலாம். சன்னதிகள் இல்லைன்னா என்னாகும்? நம்ம சன்னதியிலேயே நம்மளே பார்க்க முடியாது நல்லா ஆசீர்வாதத்தை இழந்து. அடுத்த வாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களை மட்டுமில்ல, உங்கள் பிள்ளைகளோடும் கையிடுகிற வேலைகளையும் உங்கள் பிள்ளைகளோட சன்னதிகளோட ஆசீர்வாதத்தையும் பெருக செய்வார், சிறுக செய்ய மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். இல்லைன்னா நீங்கள் சம்பாதிப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் அழிப்பாங்க. நீங்கள் சம்பாதிப்பீங்க. அப்பா சம்பாதிப்பதற்காக, அம்மா சம்பாதிக்காக பிறந்திருக்கிறாங்க. நான் அதை அழிப்பதற்காக பிறந்திருக்கிறேன். நிறைய குடும்பம் அப்படிதான் இருக்கு. அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க. யாருக்காக? எனக்காக. அவங்க என் சம்பாதித்து கொடுப்பதற்காக பிறந்திருக்கிறாங்கப்பா, நான் அதை அழிப்பதற்காக பிறந்திருக்கிறேன். அப்படிதான் நிற்கும். உருப்படாத குடும்பமாக நிறைய போகிறது. ஏன் காரணம் தான் இங்கே என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மட்டும் இல்லை, அவங்களோட பிள்ளைகளோட பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பது மட்டும் இல்லை, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்தி வைப்பாராக. அதனால தான் ஆபிரகாம் அவரோட மகன் ஈசாக்கு, ஈசாக்கோட மகன் யாக்கோப்பு, புரியுதா? யாக்கோப்போட மகன் யோசேப். புரியுதுங்களா தம்பி? நம்ம சன்னதிகள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க காரணம் கர்த்தர் கிடையாது, நம்ம தான். அதனால தான் ஆலயத்தில் வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது கேட்கணும், அதன்படி நடக்கணும். ஆலயத்தில் அறிவிப்பு சொல்லும்போது கேட்கணும், அதன்படி வரணும். ஆலோசனை கொடுக்கும். ஏற்று நின்னா எப்படி இருக்கும்? முறுமுறுத்தா எப்படி இருக்கும்?
நம்மளால முடியலன்னா பரவாயில்ல, அடுத்தவனையும் சேர்த்து கெடுக்கணும். எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? எப்படி இருக்கும்? தேவன் பார்க்குறாருங்க. ஆண்டவர் கவனிக்கிறார், எல்லாரையும் கவனிக்கிறாரு. அது ஊழியக்காரனாக எங்களையும் கவனிக்கிறாரு, உங்களையும் கவனிக்கிறார், எல்லாரையும் கவனிக்கிறார், உலகத்தை முழுவதும் கவனிக்கிறார். அப்போ பிள்ளைகளோட ஆசீர்வாதத்துக்காக பாடுபட்டு நம்ம எல்லாம் இழந்து போகிறதுக்கு தான் காரணமாக இருக்கிறோம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் முன் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தர் மாற்றுவார். தேவனுக்கு பயந்த மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களானால், கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த வருஷம் இல்லை வாழ்நாள் முழு கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே நாம் எழுந்து நிற்போம்.